அமுதன் தப்பு இல்லை, நல்ல பையன், ரொம்ப நல்ல பையங்க, அவன் தப்புலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னா 21 ஜூலை அன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு எதற்காக ஹாஸ்டல்லேருந்து வெளியே போகணும்? என்ன பர்பஸ் இருக்கு? இதுக்கு பதில் சொல்ல வேண்டும் அமுதன் பெற்றோர்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது. ரெண்டாவது பாயிண்ட், சரிங்க 10ஆம் தேதி அன்னைக்கு ரீஒர்க் பண்ணி 11th அன்னைக்கு நீங்கள் போய் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் சொல்லிடுறாங்க. ஸோ அந்த இடைப்பட்ட 15 நாளில் அமுதன் எங்கெல்லாம் இருந்தான் அப்படிங்கிறதை அவர்கள் பெற்றோர் கண்டிப்பாக கூற வேண்டும். இங்கே தாங்க இருந்தான், இதான் பண்ணிட்டு இருந்தான் அப்படிங்கிறதை ஆதாரப்பூர்வமாக சொன்னாங்கன்னா இன்னும் சூப்பர் தான். ஏன்னா எதுக்கு நம்ம சொல்கிறோம் மக்களே, ஒரு நபர் தப்புன்ட்டாரு, ரைட்டு, தப்புன்றது இயற்கை, விட்டுருங்க, தப்புன்ட்டாரு. இந்த சமுதாயத்தில் அவர் ஒரு சமூகத்தில் பிறந்தாருன்ற ஒரே காரணத்துக்காக அவரை ஏன் இந்த சமுதாயம் குளோரிஃபை பண்ணணும்? ஏன் அவர் நல்லவன்ற குளோரிஃபிகேஷனை கொண்டு வரணும்? ஏன்னால் நல்லவங்க கெட்டவங்க எல்லா சமுதாயத்திலும் இருக்கிறாங்க, எல்லா சமூகத்திலும் இருக்கிறாங்க. எதற்காக அவர் குளோரிஃபை பண்ணுறாங்க? ஒரு டீம் உட்காந்தீங்க இப்போ மானிட்டரி பெனிஃபிட்டுக்காக மட்டும்தான் குளோரிஃபை பண்ணுறாங்க அப்படின்னால் இது என்ன மாதிரியான போக்கு? நாளைக்கு இந்த விஷயம் எல்லாத்துக்குமே பின்பற்றப்படுமா இல்லையா? அப்போ இது என்ன மாதிரியான ஒரு ஒடுக்குமுறையை சந்திக்குது இங்கே இருக்கக்கூடிய மற்றவர்கள்? அதாவது எல்லாத்துக்கும் நம்ம சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய மாஸ் மென்டாலிட்டி இருக்கும். ஒரு நிர்வாகமா, அது இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், இவங்களும் தப்பானவங்க மட்டும்தான், அவங்க தப்பு தான் பண்ணியிருப்பாங்க, அவங்க ரொம்ப ரொம்ப தப்பானவங்க, மற்றவங்க பணம் சம்பாரிச்சு வச்சுருக்காங்கன்னா அவங்க ரொம்ப தப்பானவங்க, தப்பான வழி தான் சம்பாதிக்கவே முடியும், இப்போ அவங்கள்ட்ட இருந்து எப்படிலாம் வந்து பணத்தை பிடுங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள், ஒரு தப்பான எண்ணம் சொசைட்டிக்குள்ள பரவி இருக்குது. இந்த பரவறதுக்கு யாரெல்லாம் வந்து உதவி இருக்கிறாங்க அப்படிங்கிறவர்கள் யோசிக்க வேண்டிய விஷயம்.